A.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. இந்திய ரயில்வேயின் முதல் 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மும்பை அகமதாபாத் பாதையில் வெற்றிகரமாக சோதனை ஓட்டத்தை முடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விரைவில் இந்த ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்த ரயில்வே அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னை ICF தொழிற்சாலை கடந்த டிசம்பரில் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை தயாரித்து முடித்தது. மாதிரி ரயிலின் வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு 2025 ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை மேலும் 9 ஸ்லீப்பர் ரயில்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீண்ட தூர பயணிகளுக்கு வசதியான மற்றும் அதிநவீன சேவையை வழங்கும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மேலும் 50 புதிய வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களை தயாரிக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்கான மின்சார இயக்க அமைப்புகளை வழங்கும் ஒப்பந்தங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. இதில் 33 ரயில்களுக்கு மேத்தா நிறுவனம் மற்றும் 17 ரயில்களுக்கு பிரான்ஸ் நிறுவனமான ஆல்ஸ்டோம் மின்சார இயக்க அமைப்புகளை வழங்கும். 2026-27 ஆண்டில் 24 பெட்டிகள் கொண்ட முழுமையான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்களின் பெருமளவு உற்பத்தி தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த முயற்சி ரயில்வே தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் தன்னிறைவை மேலும் வலுப்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த ரயிலில் AC முதல் வகுப்பு, AC2 டயர், AC3 டயர் ஆகிய 3 பிரிவுகளில் 1128 பயணிகள் பயணிக்கலாம். தானியங்கி கதவுகள், மென்மையான படுக்கைகள், ஆன்லைன் வைஃபை வசதி, பாதுகாப்பு தடுப்புகள், தீ தடுப்பு சுவர் போன்ற உலக தரத்திலான பாதுகாப்பு மற்றும் சொகுசு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இறுதியாக RDSO அமைப்பு சோதனை முடிவுகளை ஆய்வு செய்து இறுதி சான்றிதழை வழங்கும். பின்னர் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அதிகபட்ச வேகத்தில் ரயிலை மதிப்பீடு செய்த பிறகு இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைக்கப்படும்.